வணக்கம். இது நம்ம கோவில்பட்டி இசைக்கு ராஜா போலீஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படிங்கிறத விட முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத எப்படி படிக்கிறது. இப்போ நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் சோர்ஸா எடுப்பீங்க, இல்ல அப்படின்னா ஒரு நியூஸ் சேனலோ ஏதோ ஒண்ணு பாக்குறீங்க. ஸோ அதுல இருந்து நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க, நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா எதை படிக்கிறது எதை விடுறது. இப்போ சில நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியும். இதெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுக்க வேண்டியது வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில முக்கியமான டாபிக்ஸ் இருக்குது. அந்த டாபிக் கீழே வரக்கூடிய டெய்லி 1 வேர்ட்ஸ் மட்டும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா போதும். ஸோ நான் சொல்றத கண்டிப்பா நீங்க ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர்ல சோர்ஸ் எடுக்கிறீங்க, நீங்க படிக்கிறீங்க நியூஸ் பேப்பரோ அது எனிதிங், நீங்க எங்கிருந்து சோர்ஸ் எடுத்து படிச்சாலும் ஸோ நீங்க இதை மட்டும் இம்பார்ட்டன்டா இது ரிலேட்டடா இருக்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணி படிச்சா போதும். கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ்ல மேக்சிமம் 95% மார்க்ஸ் எடுக்கலாம். பாருங்க, அரசு வளர்ச்சி திட்டங்கள். ஓகேங்களா, நியூவா அரசு என்ன மாதிரி திட்டங்கள் லான்ச் பண்றாங்க, சில மசோதாக்கள் அதை அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையா, அது யாரு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி டைப்ஸ் நீங்க படிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சட்ட நீதி விவகாரம். ஓகேங்களா, முக்கியமான ரொம்ப எல்லா தீர்ப்புகளுமே உங்களுக்கு முக்கியமா வராது. சில ரொம்ப முக்கியமா சென்சேஷனா பேசப்படக்கூடிய சட்ட விவகாரங்கள், நீதி விவகாரங்கள் எல்லாமே நீங்க இம்பார்ட்டன்டா படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோக்கல் அவார்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ். ஓகேங்களா, ஸோ லோக்கலா இப்போ சில தமிழ்நாடு ரிலேட்டடா கொடுக்கக்கூடிய முக்கியமான அவார்ட்ஸ், ஸோ ஆத்தருக்காக கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸா இருக்கலாம், நிறைய சொல்லலாம். அந்த மாதிரி அவார்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ், முக்கியமான ஸ்கீம்ஸ் என்னென்னலாம் கொண்டு அதை லான்ச் பண்ணியிருக்காங்க, இது கவர்மெண்ட்டும் சரி இல்ல பிரைவேட்டாவும் இது ரொம்ப ஒரு முக்கியமா பேசப்படுது அப்படின்னா நீங்க அதையும் படிச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா டிஎன் பட்ஜெட் ஹைலைட். பட்ஜெட் தாக்கல் எப்பெல்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் ரொம்ப ரேரா தான் வரும், ஆனா அதெல்லாம் முக்கியம். ஸோ அதுல முக்கியமா நிறைய கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹைலைட்டா என்ன இருக்கு அப்படிங்கிற நீங்க ஹைலைட்ஸ் மட்டும் படிச்சா போதும். லாஸ்ட் நியமனங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியமனங்கள் முக்கியமான துறைகளுக்கு சில முக்கியமான ஹையர் ஆபீசர்ஸ் நியமனம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்ஸை நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கீழே வரக்கூடியதெல்லாம் என்ன பண்ணுங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.